Hi students, நாம் இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா two forces of 6 Newton and 8 Newton act at a point at an angle of 90 degree with each other. ரெண்டு ஃபோர்ஸ் 6 Newton and 8 Newton magnitude value. ஸோ அந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்குது சரிங்களாப்பா. ஸோ அப்போ ஓன்ற ஆர்ஜினில் இருந்து எக்ஸ் ஆக்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஃபோர்ஸை எஃப்எக்ஸ்ன்னு எடுத்துக்கிடுவோம். இதை 6 நியூட்டன் அப்படின்னு இனிஷியல் வேல்யூ எடுத்துக்கிடுவோம். தென் ஒய் ஆக்ஸில் இருக்கக்கூடிய இன்னொரு ஃபோர்ஸு 8 நியூட்டன். இந்த ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று மியூச்சுவலி எப்படி இருக்குது, பெர்பெண்டிகுலராக இருக்குது சரிங்களாப்பா. ஸோ determine the magnitude and direction of the resultant force by drawing a vector diagram அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு கடையில் இருக்கக்கூடிய resultant force அப்படின்றது இதுதான். இந்த resultant force அப்படின்றத F vector அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்க போறோம். இந்த F vectorன்றது வேற ஒன்றும் இல்லை, Fx vector plus Fy vector. இப்போ இந்த Fxல இருந்து ஒரு ஆங்கிள் பைன்னு எடுக்கிற வச்சு இதுக்கான டைரக்ஷனை சொல்ல முடியும். ஸோ இவங்க கேட்டிருக்கிறது என்னது, ஃபர்ஸ்ட் மேக்னிடியூட் வேல்யூ தென் டைரக்ஷனை நம்ம கண்டுபிடிக்கலாம். கொடுத்துருக்கிற கிவன் டேட்டால நம்ம எடுத்துக்கிட்ட Fx அப்படின்றது 6 நியூட்டன், Fy அப்படின்றது 8 நியூட்டன். ஸோ எஃப் வெக்டார் அப்படின்றத Fx வெக்டார் ப்ளஸ் Fy வெக்டார் அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கான மேக்னிடியூட் ஃபார்முக்கு ஸ்கொயர் ரூட் ஆஃப் Fx ஸ்கொயர்டு ப்ளஸ் Fy ஸ்கொயர்டு ப்ளஸ் 2Fx Fy காஸ் தீட்டான்னு எழுதலாம். இதில் இந்த ரெண்டு மியூச்சுவலி ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர் அப்படின்னு சொன்னதுனால அங்கேயே தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரி காஸ் 90 நம்மளுக்கு 0 ஆகிடும். ஸோ இந்த லாஸ்ட் டேர்மை 0 பண்ணிடலாம். அப்போது இந்த ரிசல்டன் மேக்னிடியூட் வேல்யூ எஃப் அப்படின்றது ஸ்கொயர் ரூட் ஆஃப் Fx ஸ்கொயர் ப்ளஸ் Fy ஸ்கொயர்டுக்கு 6 ஸ்கொயர்டு ப்ளஸ் 8 ஸ்கொயர்டு நம்ம சப்ஸ்டிட் பண்ணிக்கிடும். அப்போது 6 ஸ்கொயர்டு அப்படின்னா 36, 8 ஸ்கொயர்டு அப்படின்னா 64. ஸோ ரெண்டே ஆட் பண்ணுங்க 100 கிடைக்கும். ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு 10ன்னு கிடைக்கும். ஸோ இந்த 10 நியூட்டன் அப்படின்றது தான் ரிசல்டன் வேல்யூ, புரிஞ்சுங்களாப்பா. ஸோ இதுக்கான டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு tan பை கண்டுபிடிப்போம். tan பை இது என்னது, மேக்னிடியூட் வேல்யூ. மேக்னிடியூட் வேல்யூ என்னதுப்பா, F is equal to 10 நியூட்டன் கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. டைரக்ஷன் tan பை அப்படின்றதுக்கு இந்த இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த சைடை Fஐன்னு எடுக்கும்போது இதோட அட்ஜஸ்டன் சைடு Fxன்னு இருக்கும். ஸோ அப்போது இது 8 நியூட்டன் இருக்குன்னா இது எவ்வளவு, இந்த ஹைட்டு 8 நியூட்டன் இருக்குன்னா இந்த சைடு 6 நியூட்டன், இது 6 இது 8 சரிங்களாப்பா. அப்போது இந்த வேல்யூ நம்மளுக்கு 10ன்னு கிடச்சிச்சு இல்லையா. ஸோ இதை ட்ரையாங்கிளில் கூட நம்ம வரைஞ்சி காட்டணும் அப்படின்னோம்னா இது 6 இது 8. அப்போ நம்மளுக்கு ரிசல்டன் வேல்யூ எப்படி கிடச்சிச்சு, இது 10ன்னு கிடச்சி. ஸோ இது இந்த இடத்துல ஒரு பெர்பெண்டிகுலர், இந்த ஆங்கிள் தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்க போகிறோம் சரிங்களா. ஃப்ரம் எஃப்எக்ஸில் இருந்து கண்டுபிடிக்கிறோம். எஃப்எக்ஸோட வேல்யூ தானே இப்போ இது. ஸோ அதில் இருந்து நம்ம கண்டுபிடிக்கும் போது tan பையோட ஆப்போசிட் சைடு என்னது, இந்த பைன்ற ஆங்கிளோட ஆப்போசிட் சைடு Fy பை F. ஸோ அப்போது இதை 4/3ன்னு கூட எழுதலாம் இல்லையா. இதோட வேல்யூ 1.33ன்னு வரும். ஸோ அப்போது பை ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் 1.33யோட வேல்யூ என்ன அப்படின்னா 53 டிகிரி. ஸோ அப்போது இது 53 டிகிரி, இது 90 டிகிரி நம்மளுக்கு தெரியும். அப்போ ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஒரு ட்ரையாங்கிளுக்கு டோட்டலாக 180 டிகிரி இல்லையா. அப்போ 90 டிகிரி ப்ளஸ் 53 டிகிரியை 180லேருந்து கழிச்சுக்கிட்டிங்கன்னா 37 டிகிரி கிடைக்கும் சரிங்களா. ஸோ இது எதுக்காக சார் இப்போ சொன்னேன் அப்படின்னா 53 டிகிரின்றது ஃப்ரம் Fx அப்படின்ற 6 நியூட்டன்ல இருந்து 37 டிகிரி கூட ரிசல்ட் வரும். எங்கேருந்து பார்த்தோம்னா ஃப்ரம் Fy ஈக்குவல் டு 8 நியூட்டன். அதுக்காகத்தான் நான் இந்த இடத்துல இந்த இதை உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காமிச்சேன். இதேமாரி ப்ராப்ளத்தில் 3ன்ற சைடு எக்ஸ் ஆக்ஸ்லையும் 4ன்ற சைடு ஒய் ஆக்ஸ்லையும் இருக்கிற மாதிரியும் ரிசல்ட் நம்மளுக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னிடியூட் வேல்யூ 5ன்னு வரும் சரிங்களா. இதெல்லாம் ஷார்ட்கட்டில் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அதுக்கு டைரக்ஷன் அப்படின்னு கேட்கும்போது சேம் இதே தான் வரும். நம்மளுக்கு மியூச்சுவலி பெர்பெண்டிகுலராக இருக்கிறதுக்கு இது 90 டிகிரினா இது 53 டிகிரி. ஸோ இது 37 டிகிரி தான் வரும் சரிங்களாப்பா. ஸோ இது ஒரு ஆல்டர்னேட்டிவ் மெத்தட். ஸோ இந்த மெத்தட் மூலமாக ஷார்ட்கட்டாகவே நம்மளுக்கு சில 1 மார்க் ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண முடியும் சரிங்களா. தொடர்ந்து இதேமாரி நெக்ஸ்ட் ஒரு ப்ராப்ளத்தில் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். உங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் ஃபிசிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய தொடர்ந்து எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நம்ம நோட்டிஃபிகேஷனில் ஆல் அப்படின்ற ஆப்ஷனோட கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.